இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ₹1 கூட கன்வீனியன்ஸ் ஃபீ இல்லாம 0% சார்ஜஸ்ல நீங்க வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான அப்ளிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா ரிவ்யூ பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. யாரெல்லாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம், எப்படி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது, இது தவிர இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபியூச்சர்லாம் அவைலபிளா இருக்குது, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோபே தான். ஸோ எக்ஸோபே அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து கிரெடிட் கார்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஃப்ரீயாகவும் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்டான கன்வீனியன்ஸ் ஃபீலையும் உங்களால் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் நீங்க கிரெடிட் கார்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒன்று கிரெட் ஆப் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஃபோன்பே, இல்லைனா செக்யூ கிரெடிட். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவீங்க, இல்லை மொபிகோ. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமான கன்வீனியன்ஸ் ஃபீல தான் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. பட் இந்த அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சார்ஜஸ்ல உங்களால் மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணதுமே கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லலாம். அந்த கேஒசி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். பணம் வந்து கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். கேஒசினா ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட ஆதார், பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணி ஒரு ஓடிபி மூலமா வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் கேஒசி கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து ஃப்ரீயாவே மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நியூ யூசரா இருக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷனை இது வரைக்கும் யூஸ் பண்ணாத நியூ யூசர் இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட கேஒசியை கம்ப்ளீட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து 5000 இல்ல 5000க்கு கீழே நீங்க எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் சரி, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு 0 கன்வீனியன்ஸ் ஃபீ. இதுல T4 அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து போட்டீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. அடிஷனலா கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த ஃபீயும் கிடையாது. உங்களுக்கு கார்டு சைட்ல ஒரு 1% பிடிப்பாங்களா, அது வந்து நீங்க எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் பிடிப்பாங்க. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கன்வீனியன்ஸ் ஃபீயும் இல்லாம உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம விசா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரூபே கார்டு, இந்த 2 கார்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாம உங்களால டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அடிஷனல் சார்ஜஸும் இந்த கார்டுக்குன்னு பிடிக்க மாட்டாங்க. மாஸ்டர் கார்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நியூ யூசரா இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து அவைலபிளா இருக்காது. இதுக்கு பதிலாக இதுல வந்து சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃப்ரீயா மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் டைம் நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு T4ல வந்து சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மெத்தட்ல எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க, எவ்வளவு நாள் டிலேல நமக்கு டெபாசிட்டட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா T1 அப்படிங்கிற மெத்தடை சூஸ் பண்ணி நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்களோ அந்த அமௌண்ட்ல 1.59% சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. உங்களோட பணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டெபாசிட்டட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 13ஆம் தேதி நான் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றேன்னா 14ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்குள்ள இந்த பணம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெட் ஆப், அதுக்கப்புறம் வந்துட்டு மொபிகோ அப்ளிகேஷனோட டிரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 50% கம்மி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா T2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.39% வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 13ஆம் தேதி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16ஆம் தேதி உங்களுக்கு டெபாசிட்டட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து T3 வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.15% வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ். அதுக்கு அடுத்தது இந்த பணம் வந்து எப்போ டெபாசிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 19ஆம் தேதி வந்து டெபாசிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 17, 18 வந்து ஹாலிடே. இந்த ஹாலிடேயை வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 19ஆம் தேதி அப்படின்னு வந்து காமிக்குது. ஆக்சுவலா நம்ம வந்து T3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் டிலேல நம்ம அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆகும். T2ங்கிறது 2 நாள் டிலேல நம்ம அக்கௌண்ட்டுக்கு, T1 அப்படிங்கிறது 1 டே டிலேல டெபாசிட்டட் ஆகும். அதே T4 அப்படின்னா மேக்ஸிமம் 4 டேஸ் டிலேல நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பல்கா பெரிய அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவேன், எனக்கு மெதுவா கிரெடிட்டட் ஆனாலும் பரவாயில்ல, கன்வீனியன்ஸ் ஃபீ ரொம்பவே கம்மியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க T4
கூட சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதுக்கு டெபாசிட்டட் ஆகிறதுக்கு 4 டேஸ் டைம் எடுக்கும். இந்த 4 டேஸும் ஒர்க்கிங் டேஸை மட்டும்தான் கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே கன்சிடர் ஆகாது, கவர்மெண்ட் ஹாலிடே கன்சிடர் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து அதிகமாக வந்து காமிக்குதே தவிர மற்றபடி இதில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் 13ஆம் தேதி ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டேன் அப்படின்னா கரெக்டாக 4 நாள் டிலேல நம்ம அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆகும். பட் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடே வந்தது, சாட்டர்டே சண்டே வந்தது அப்படின்னா கொஞ்சம் அந்த டைம்லாம் கன்சிடர் ஆகாது, கொஞ்சம் டிலே ஆகி டெபாசிட்டட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி டெபாசிட்டட் ஆயிடும். நீங்கள் மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான கன்வீனியன்ஸ் ஃபீல நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இது தவிர விசா, ரூபே கார்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சார்ஜஸும் இதில் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த கன்வீனியன்ஸ் ஃபீ மட்டும்தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அனதர் ஒன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமாக அவங்க இந்த அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 ரூபாய் இல்லை 5000 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு கிரெடிட் கார்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். மினிமம் 5000 ரூபாய் இல்லை 5000 ரூபாய்க்கு மேலே கிரெடிட் கார்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரலாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு 200 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரலாக வந்து கன்சிடர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஃபியூச்சர். இது மூலமாகவும் நீங்கள் வந்து நிறையவே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து இப்போ ஒரு காம்படிஷன் வந்து போகுது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அதிகமான மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றவங்களுக்கு டாப் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் இந்த காம்படிஷன் போயிட்டு இருந்தது, இந்த மந்த்தும் இது வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவங்க தான் டாப் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வச்சர், தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அதிகமாக மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றவங்களுக்கு ஸோ ஹையஸ்ட் டாப்பஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் கார்டு வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட். ஸோ மற்ற அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கன்வீனியன்ஸ் ஃபீயே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 250 ரூபீஸ்க்கு மேலே தான் இருக்குது. பட் இந்த அப்ளிகேஷனில் ரொம்ப கம்மியான கன்வீனியன்ஸ் ஃபீ, அதுவும் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் தான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.